ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முருங்கையை நெட்டவன் லாஸ்ட்டில் வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்வாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, முருங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது, சாப்பிடக்கூடியது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அளவு குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கால நேரத்தில் ஒரு ரெமெடி சொல்ல போகிறேன். நிறைய பேர் ஐயா இந்த ஆஸ்மா, வீசிங் இதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இருக்கவே இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமருந்து. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முருங்கையை நெட்டவன் லாஸ்ட்டில் வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்வாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, முருங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது, சாப்பிடக்கூடியது. அதுக்கு கேட்பீங்க, ஐயா அது பிசின் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம், ஆண்மைக்கு நல்லது. அப்போ அந்த கட்டை வீரெல்லாம் சாப்பிட்லாம், சாப்பிட்டீங்கன்னாக்கா வீசிங் நல்லது, ஆண்மைக்கு நல்லது. சரிங்களா? இலையை சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமாகிறது. காயை சாப்பிட்லாம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, தாராளமாக சாப்பிட்லாம். பூ கசாயம் வச்சு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் தீரும், உடல் உஷ்ணத்தை சரிநிலைப்படுத்தும். இப்படி அது எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஆஸ்மா வந்துருச்சு, வீசிங் வந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு சிலர் இந்த இதெல்லாம் பண்ணுவீங்க, பம்ப் பண்ணி உள்ளே நல்ல ஆக்சிஜனை கொண்டு போவீங்க. நான் சொல்கிறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா, எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி 4 மணி நேரத்தில் பூர்ணமாக குணமாயிடலாங்க. ஆனால் நான் சொல்கிறபடி கேட்கணும். ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்க கூலிங்கான பொருள் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஹீட்டாக இருக்கிற பொருள் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா காலையில், மதியம், இரவு 3 வேளையும் மத்தி மீன் 2 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜிடேரியன் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல் இது மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, ஆஸ்மா வந்துருச்சு, அதுக்கான ரெமெடி இப்போ பார்ப்போம். முருங்கை விதை எடுத்துக்கோங்க. காலையில் ரொம்ப சிவியராக இருக்குனாக்கா 7 விதை, காலையில் 7, மதியம் 7, நைட்டு 7. ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்றவங்க 5 இல்லை ஆஸ்மாவே இல்லை இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு 4 விதை 5 விதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நாட்டு மருந்துகளில் ஒரிஜினல் முருங்கை விதை கிடைக்கும். நல்லா காஞ்சி, அது உள்ளே காஞ்சி தான் இருக்கணும். அது உள்ளே நீங்கள் புடும்போது விதைக்குள்ளே ஒரு விதை இருக்கும், அதை புடும்போது வெள்ளையாக இருக்கும். அந்த விதையை தான் சாப்பிடணும். 7 விதை காலையில், மதியம், நைட்டு. நீங்கள் சாப்பிடும்போது இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு 3 கலந்து வரும். சரிங்களா? இதை வச்சு ஸ்கேன் கூட பண்ணிடலாம். ஒரு மனுஷனோட உடம்புல என்ன வைட்டமின் பற்றாக்குறையாக்குது அப்படின்னு கூட ஸ்கேன் கூட பண்ணிடலாம். சரி, அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முருங்கை விதையை நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முருங்கை விதையில் இருக்கிற அந்த வைட்டமின் எல்லாமே, சத்து எல்லாம் சேர்த்து உடம்புக்கு தேவை நல்ல ஆக்சிஜனை மட்டுமே உள்ளே வாங்கும். கெட்ட ஆக்சிஜனை ஏற்றுக்காது, கார்பன் டை ஆக்சைடு அது வெளியே போயிடும். நல்ல ஆக்சிஜன் உள்ளே வரும்போது நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுமா? இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ப்ராப்ளம் ஒரு சில நகரங்களில், அதே மாதிரி ஒரு சில ஸ்டேட்டுங்களில் இந்த காற்று, இப்போ இருக்கிற இந்த காற்று மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரல, மனுஷன் இந்த நகரத்தில் வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட்டுங்களில் அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு நான் பதிவாக போடுறேன். இத்தனை பாயிண்ட்லேருந்து இத்தனை பாயிண்ட் வரையும் இருந்தால் மனுஷன் வாழ தகுந்தது. அதாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோமே, 0 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட் வரையும் காற்று மாசுபட்டு இருந்தாலோ இல்லை காற்று நல்லா இருந்தாலோ இது மனுஷன் வாழ தகுதியானது. அதுக்கு மேலே மாசுபட்டால் 120, 130 மாசுபட்டால் ஓரளவுக்கு தாங்க பிடிக்க வாழலாம். அதுக்கு மேலே 300, 400னாக்க மனுஷன் வாழவே முடியாது. 900க்கு மேலே போயிடுச்சுனாக்க அந்த மிஷினுக்கே கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 900 தான். அதாவது அது எடை போடுறது, அதாவது இந்த பாயிண்ட்டுகளை குறிக்கிறது. அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா அப்போது மிஷினால் கூட நம்முடைய மனுஷன் வாழ தகுதி இல்லை, அதுக்கு மேலேயும் கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே குழப்பமாயிடுச்சு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, காற்று மாசு அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள் அழிஞ்சு போனதுக்கான காரணம் தான். நிறைய தொழிற்சாலைகள், நிறைய புகைகள், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் கட்டுப்படுத்தினா காற்று மாசுபடாமல் க்யூராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க,
அதே மாதிரி சுற்றுலா போகிறவங்க எல்லாம் எங்கே தேடி போகிறாங்கன்னா காடுகளை தேடி போகிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இயற்கையாக இருக்கும், காற்று நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியை தேடி போகிறாங்க. ஒரு காலத்தில் காசு தேடி ஓடிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நிம்மதியை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆரோக்கியத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் காற்று மாசுபடுறதுனால தான். இந்த காற்று மாசுபடுறதுனால நான் சொன்ன எல்லாம் வரும். ஆஸ்மா வரும், வீசிங் வரும், சைனஸ் பிரச்சனை வரும், நுரையீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் வரும். இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா அருமையான ஒரு தீர்வு சொல்லிக்க, லகுவான தீர்வாகவும் இருக்கும். அது உங்களுக்கு சாதாரண முருங்கை விதைங்க, யாரும் வேணாலும் சாப்பிட்லாம். நோயப்பட்டவங்களுக்கு ஒரு 10 விதை கூட நீங்கள் கொடுக்கலாம். அது விதைக்குள்ளே ஒரு விதை இருக்கும், முருங்கை விதைக்குள்ளே ஒரு விதை இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து கடிச்சு மட்டும் சாப்பிட்டு போயிட்டே இருங்க. நல்லா கூலாக அரைச்சி உங்கள் உமிழ்நீரோட முழுங்குங்க. சரிங்களா? அது உள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா காற்று மாசுபடுறது தான். அதை திருப்பியும் சரிப்படுத்தணும், நிறைய பண்ணணும். அது நம்முடைய தாய்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நல்ல உள்ளங்கள் நிச்சயமாக செய்வாங்க. அதுக்கான முயற்சிகளும் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இயற்கை மருந்து சேனல் மூலமாக நான் பாராட்டலும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட மகான்கள் நிச்சயமாக இருக்காங்க. அவங்க நிச்சயமாகவே இதை சரிப்படுத்துவாங்க. சரி, நிறைய மரங்களை வளர்க்கணும். வீட்டுக்கு ஒரு மரம்லாம் வீட்டுக்கு ஒரு மரங்காவது வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இயற்கையான இடத்துல போயிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் அங்கங்கே புகை மூட்டம் கட்டியிருக்கும். இதெல்லாம் என்ன புகை அப்படின்னா கெட்ட காற்று. அதாவது கெட்ட கழிவுகள், கெட்ட காற்றுன்னு தான் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட அந்த கெட்ட காற்று நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து மேகமூட்டம் ஆகி மழை வந்துச்சுன்னு வைங்களேன், மழை பெஞ்சிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அந்த காற்று மாசுபடுறதெல்லாம் கீழே அந்த தண்ணியில் கரைச்சி கீழே வந்துடும். அப்போ காற்று மாசுபடாமல் இருக்குன்னா நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழணும். ஆஸ்மா, வீசிங் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, இல்லை நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதுக்கு நல்ல ஆக்சிஜன் தேவை. இது நம்ம முருங்கை விதைலேருந்து எடுத்துக்கலாம். முருங்கை விதை நான் எப்படி கையாளணும்னு சொல்லியிருக்கேன். வயது வரம்பு தேவையில்லை. 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதை கொடுக்கலாம். காலையில் நைட் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லாதவங்களுக்கு. அதுக்கு மேலே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 5 விதை கொடுக்கலாம். ரொம்ப பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு 10 விதை கூட கொடுங்க. எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம், இது ஒரு கேள்வி. கண்டிப்பாக 3 மண்டலம் கொடுக்கணும். சரிங்களா? விருந்தும் மருந்தும் 3 நாள். இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. 3 நாள்ன்றது 3 மண்டலம் அவங்களுக்கு. ஒரு நாள்னால் சித்தர்களுக்கு ஒரு மண்டலம் மாதிரி அர்த்தம் அவங்களுக்கு. 48 நாள் ஒரு நாள்னு சொல்லுவாங்க. இது சித்தர்களுடைய ஏட்டில் பதிவிட்டிருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி ஆஸ்மா வீசிங்கான தீர்வுகள் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து அதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் நாராயணதாஸ். நன்றி, வணக்கம்.